உன் வாழ்க்கையை உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும் ஒரு சக்தி உன் உள்ளே உள்ளது. அந்த சக்தி இப்போது எந்த திசையில் வேலை செய்கிறது என்று நீ ஒருபோதும் சிந்தித்ததுண்டா? இந்த உலகத்தில் மனம் என்பது அளவற்ற ஆற்றல் கொண்டதாக பழங்காலம் முதல் கூறப்பட்டு வருகிறது. மனிதனின் வாழ்க்கையை உருவாக்குவதிலும் மாற்றுவதிலும் உயர்த்துவதிலும் மிகப்பெரிய பங்கு வகிப்பது மனமே என்று பல ஞானிகள் வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் ஒரே உண்மையை மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்துள்ளனர். மனிதன் எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனதுடன் விரும்பினால் அதை பெறாமல் இருப்பது சாத்தியமில்லை. இந்த கருத்து கேட்க மிகவும் எளிதாக தோன்றலாம். ஆனால் அதன் ஆழத்தை உணர்ந்தால் அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, வாழ்க்கையை மாற்றும் ஒரு முறை. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த உண்மை சரியானது என்றால் ஏன் பலர் அவர்கள் விரும்பும் வாழ்க்கையை அடைய முடியாமல் தவிக்கிறார்கள்? யாரும் துன்பத்தை விரும்பவில்லை. ஒவ்வொருவரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும், பணத்தில் நிலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இருந்தும் ஏன் பலரின் வாழ்க்கை இன்னும் கவலை, தோல்வி, மன அழுத்தம், பிரச்சனைகள் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கிறது? இதற்கான பதில் வெளியில் இல்லை. அது முழுவதும் நம் மனதின் செயல்பாட்டில் உள்ளது. நாம் விரும்புவது ஒரு திசையில் இருந்தாலும் நம் சிந்தனை மற்றும் கவனம் வேறொரு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வெளியில் வெற்றியை விரும்புகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உள்ளுக்குள் பயம், சந்தேகம், தோல்வி பற்றிய நினைவுகள், எதிர்மறை சிந்தனைகள் இவற்றையே அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இதனால் மனதின் சக்தி சிதறி நாம் விரும்பும் முடிவுகளை உருவாக்க முடியாமல் போகிறது. ஒரு விதை மண்ணில் விதைக்கப்பட்டால் அது வளர வேண்டும் என்றால் நீர், வெளிச்சம், பராமரிப்பு ஆகியவை தேவையாக இருக்கும். அதுபோல ஒரு எண்ணம் மனதில் தோன்றுவது மட்டும் போதாது. அதை வளர்க்கும் கவனம், நம்பிக்கை, தொடர்ந்து ஒரே திசையில் சிந்திக்கும் பழக்கம், இவை இல்லையெனில் அந்த எண்ணம் பலனளிக்காது. நாம் எதை விரும்புகிறோம் என்பதற்கு பதிலாக நாம் எதை தொடர்ந்து நினைக்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை அமைக்கிறது. மனம் எதை கவனிக்கிறதோ அதையே அது பெரிதாக்குகிறது. அதனால்தான் பல நேரங்களில் நாம் விரும்பாத விஷயங்களே நம் வாழ்க்கையில் அதிகமாக நிகழ்வதை காண்கிறோம். இந்த உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். அந்த கதையின் மூலம் மனதின் மறைந்திருக்கும் செயல்முறையை நாம் ஆழமாக உணர முடியும். ஒரு காலத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எதை தொடங்கினாலும் அது நிறைவேறாமல் போய்விடும். முயற்சி இருந்தது, உழைப்பு இருந்தது, ஆசை இருந்தது. ஆனால் பலன் மட்டும் எதிலும் கிடைக்கவில்லை. வீட்டிற்குள் சென்றாலும் அமைதி இல்லை. சிறிய விஷயங்களுக்கு கூட சண்டைகள் எழும். வெளியே சென்றாலும் பிரச்சனைகள் அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. அவன் எங்கு சென்றாலும் அவனை சுற்றி ஒரு அழுத்தமான சூழல் இருந்தது போல தோன்றியது. உதவி கேட்க யாரிடமும் நம்பிக்கை இல்லை. உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை. அவனுடைய மனதில் தினமும் ஒரே கேள்வி மட்டுமே எழுந்தது. இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி வெளியேறுவது? அந்த எண்ணமே அவன் சிந்தனையை முழுவதும் பிடித்து வைத்திருந்தது. காலை எழுந்ததும் அதே சிந்தனை, இரவு உறங்கப் போனதும் அதே சிந்தனை. அந்த கவலை அவனை ஒரு நொடியும் விடாமல் துரத்தியது. அதன் விளைவாக அவனுக்கு இரவில் தூக்கம் வராமல் போய்விட்டது. படுக்கையில் படுத்திருந்தாலும் மனம் அமைதியாக இல்லை. எண்ணங்கள் ஓயாமல் ஓடியது. மன அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. உடல் சோர்ந்து போனது, மனம் பலவீனமடைந்தது. சில நேரங்களில் அவன் வாழ்க்கையை ஒரு சுமையாக உணர்ந்தான். இதற்கு முடிவு காண வேண்டும் எனும் தீவிர எண்ணமும் அவன் மனதில் தோன்றியது. ஆனால் உடனே தனது குடும்பத்தை நினைத்தான். அவர்களை விட்டு போக முடியாது என்ற உணர்வு அவனை தடுத்தது. அந்த எண்ணங்களுடன் அவன் தினமும் போராடி கொண்டே வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் இதை தாங்க முடியாமல் தனது நெருங்கிய நண்பரிடம் சென்று தனது துயரங்களை பகிர்ந்து கொண்டான். நண்பர் அவன் நிலையை கவனமாக கேட்டான். சிறிது நேரம் யோசித்த பிறகு ஒரு வழியை கூறினான். ஒரு ஆன்மீக நபரை சந்திக்க சொன்னான். அவர்களிடம் ஒரு சிறப்பு மந்திரம் இருக்கும். அதை செய்தால் வாழ்க்கை மாறிவிடும் என்று நம்பிக்கையுடன் கூறினான். இந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. உடனே அவன் அந்த வழியை பின்பற்றத் தொடங்கினான். பல இடங்களுக்கு சென்றான். பலரையும் சந்தித்தான். ஒவ்வொருவரும் பலவிதமான முறைகள் கூறினர். சிலர் மந்திரம் சொல்லச் சொன்னார்கள், சிலர் குறிப்பிட்ட செயல்களை செய்யச் சொன்னார்கள். ஆனால் அவை அனைத்திற்கும் பணம் கேட்டார்கள். வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையில் அவன் அவர்களிடம் பணம் கொடுத்தான். அவர்கள் சொன்னதை முழுமையாக செய்தான். ஆனால் நாட்கள் கடந்தும் எந்த மாற்றமும் அவன் வாழ்க்கையில் தோன்றவில்லை. மாறாக அவன் வைத்திருந்த சிறிய பணமும் குறைந்து கொண்டே போனது. அவன் இன்னும் ஏழையாகவும் இன்னும் துன்பமாகவும் மாறினான். இதனால் அவன் மனம் மேலும் உடைந்து போனது. நம்பிக்கை மங்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஒருவன் அவனை பார்த்து ஒரு தகவலை பகிர்ந்தான். உண்மையான ஒரு சாமியார் இருக்கிறார். அவர் எந்த விதமான பணமும் வாங்க மாட்டார்.
உண்மையாக உதவுவார் என்று கூறினான். இந்த வார்த்தைகள் அவனுள் மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. உடனே அவன் அந்த சாமியாரை சந்திக்க புறப்பட்டான். பல தூரம் பயணம் செய்து அமைதியான ஒரு இடத்தை அடைந்தான். அங்கே அந்த சாமியார் முழு அமைதியுடன் தியானத்தில் அமர்ந்திருந்தார். சுற்றிலும் அமைதி நிலவியது. அந்த சூழல் அவன் மனதில் சிறிய அமைதியை உண்டாக்கியது. அவன் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக அங்கே காத்திருந்தான். அவன் மனம் பதற்றத்துடன் இருந்தாலும் அந்த இடத்தின் அமைதி அவனை மெதுவாக அடக்கத் தொடங்கியது. அவன் அங்கே அமைதியாக காத்திருந்தான். காலம் மெதுவாக நகர்ந்தது. சாமியார் கண்களை திறந்த அந்த நொடியிலேயே அவன் உள்ளத்தில் எவ்வளவு வேதனை, எவ்வளவு குழப்பம் இருக்கிறது என்பதை வார்த்தைகள் இல்லாமலேயே உணர்ந்து கொண்டார். அந்த பார்வை அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. யாரோ ஒருவன் தன்னை உண்மையாக புரிந்து கொண்டான் என்ற உணர்வு அவன் மனதில் தோன்றியது. அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பேச ஆரம்பித்தான். நான் மிகவும் துன்பத்தில் இருக்கிறேன். என்னால் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை. நான் பல வழிகளை முயற்சி செய்தேன். பலரிடம் சென்றேன். அவர்கள் சொன்னதை செய்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. தினமும் ஒரே துன்பம், ஒரே பிரச்சனை. தயவு செய்து என்னை இந்த நிலைமையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். சாமியார் அவன் பேச்சை அமைதியாக கேட்டார். உடனே பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு ஆழமான புரிதல் இருந்தது. அவர் கூறினார், நீ தேடுவது ஒரு மந்திரம் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையான மந்திரம் எளிதாக கிடைக்காது. அதை உண்மையாக பின்பற்ற தயாராக இருக்கிறாயா என்று கேட்டார். அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் உடனே பதில் அளித்தான். நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த துன்பத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் எனக்கு உள்ளது என்றான். சாமியார் மெதுவாக அவனை நோக்கி கூறினார், சரி, நான் உனக்கு ஒரு எளிய வழியை சொல்கிறேன். நீ இங்கிருந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் உன் மனதில் மட்டும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போ. இதை நீ ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. அந்த வழியில் செல்லும் போது உன் மனதில் குரங்கு பற்றிய எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது என்று கூறினான். இந்த நிபந்தனையை கேட்டவுடன் அவன் உள்ளுக்குள் சிரித்தான். இது என்ன பெரிய விஷயம் என்று எண்ணினான். நான் ஏன் குரங்கை பற்றி நினைக்க வேண்டும் என்று அவன் மனதில் வந்தது. மிகவும் எளிதான ஒரு காரியம் என்று எண்ணி நம்பிக்கையுடன் அங்கிருந்து புறப்பட்டான். ஆனால் அவன் சில நிமிடங்கள் நடந்தவுடன் அவன் மனதில் திடீரென்று குரங்கு பற்றிய எண்ணம் தோன்றியது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். உடனே அதை தள்ளி வைக்க முயன்றான். நான் இதை பற்றி நினைக்க கூடாது என்று அவன் தன்னையே கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் அவன் அதை தடுக்க முயன்ற அளவுக்கு அந்த எண்ணம் இன்னும் வலுவாகி அவன் மனதில் தோன்றத் தொடங்கியது. ஒரு குரங்கு மட்டுமல்லாமல் பல குரங்குகள் அவன் மனதில் தோன்றின. அவன் அதை தடுக்க முயன்ற ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணம் இன்னும் அதிகமாக அவனை சுற்றி கொண்டது. அவன் எவ்வளவு முயன்றாலும் அந்த எண்ணத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. வீட்டிற்கு சென்ற பிறகும் அவன் மனம் முழுவதும் அதே சிந்தனையால் நிரம்பி இருந்தது. அவன் இரவில் படுக்கையில் படுத்திருந்தாலும் அந்த எண்ணம் அவனை விடவில்லை. அவன் முழு இரவும் விழித்துக் கொண்டு தவித்தான். தூக்கம் அவனை விட்டு விலகியது. மறுநாள் காலை அவன் மிகவும் சோர்வடைந்த மனதுடன் மீண்டும் அந்த சாமியாரை சந்திக்க வந்தான். அவன் முகத்தில் ஏமாற்றமும் குழப்பமும் தெரிந்தது. சாமியார் அவனை பார்த்தவுடன் சிரித்தார். அவர் ஏற்கனவே நடந்ததை அறிந்தவர் போல இருந்தார். அவர் மெதுவாக கூறினார், இதுதான் மனதின் இயல்பு. நீ எதை நினைக்க கூடாது என்று முயற்சி செய்கிறாயோ அதுவே உன் மனதில் இன்னும் வலுவாக பதியும். நீ அதை தடுக்க முயன்ற அளவுக்கு அது இன்னும் அதிகமாக உன்னை பிடித்துவிடும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டாலும் உன் உள்ளத்தில் நீ இன்னும் துன்பத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் உன் உண்மையான கவனம் வேறொரு திசையில் இருக்கிறது. மனம் எதை கவனிக்கிறதோ அதையே அது பெரிதாக்குகிறது. அவன் குழப்பத்துடன் கேட்டான், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி இந்த சிந்தனைகளில் இருந்து வெளியேற முடியும்? சாமியார் மிகவும் அமைதியாக பதிலளித்தார், நீ துன்பத்துடன் போராட வேண்டாம். அதை தள்ளி வைக்க முயற்சி செய்ய வேண்டாம். அந்த சிந்தனைகளை வெல்ல முயற்சி செய்வதை நிறுத்து. அதற்கு பதிலாக உன் கவனத்தை மாற்று. நீ எதை தொடர்ந்து கவனிக்கிறாயோ அதுவே மெதுவாக வளர்ந்து உன் வாழ்க்கையை உருவாக்கும். மனம் என்பது போராட வேண்டிய ஒன்று அல்ல, அது வழிநடத்தப்பட வேண்டிய ஒன்று. இந்த அனுபவத்தின் மூலம் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய 7 முக்கியமான ரகசியங்கள் உள்ளன. முதல் ரகசியம், மனம் எதை தொடர்ந்து கவனிக்கிறதோ அதுவே மெதுவாக பெரிதாகி நம் வாழ்க்கையின் முக்கியமான உண்மையாக மாறுகிறது. மனம் என்பது வெளியில் நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக உருவாக்குவதில்லை. ஆனால் நாம் அந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறோம், எப்படி உணர்கிறோம், எப்படி பதிலளிக்கிறோம் என்பதனை முழுமையாக வடிவமைக்கிறது. இந்த வடிவமைப்பின் அடிப்படை காரணம் கவனம். நாம் எதை கவனிக்கிறோமோ அதுக்கு மனம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது.
அந்த முக்கியத்துவம் தான் அந்த எண்ணத்தை வலுப்படுத்துகிறது. ஒரு சிறிய எண்ணம் மனதில் தோன்றும் போது அது சாதாரணமாகவே இருக்கும். ஆனால் அதை நாம் மீண்டும் மீண்டும் நினைக்கத் தொடங்கினால் அதற்கான பாதை மனதில் ஆழமாக உருவாகிறது. அந்த எண்ணம் ஒரு பழக்கமாக மாறுகிறது. பின்னர் அது நம் உணர்வுகளையும் நடத்தையையும் கட்டுப்படுத்தத் தொடங்குகிறது. இதனால் ஒரு எண்ணம் வெறும் எண்ணமாக இல்லாமல் நம் வாழ்க்கையை இயக்கும் சக்தியாக மாறுகிறது. நாம் எதை கவனிக்கிறோமோ அதை மனம் வடிகட்டியாக பயன்படுத்துகிறது. அதாவது நம் சுற்றிலும் நடக்கும் பல விஷயங்களிலிருந்து நாம் கவனம் செலுத்தும் விஷயங்களையே மனம் எடுத்து பெரிதாக்கி காட்டுகிறது. உதாரணமாக, ஒருவர் தன்னை எவரும் மதிக்கவில்லை என்று தொடர்ந்து நினைத்துக் கொண்டால், யாராவது ஒருவன் சிறிய தவறாக பேசினாலும் கூட அதை மனம் பெரிதாக்கி காட்டும். ஆனால் அதே நேரத்தில் யாராவது அவனை பாராட்டினாலும் அதை அவன் கவனிக்காமல் விடுவான். இதனால் அவன் நம்பிக்கை மேலும் உறுதியாகி நான் மதிக்கப்படவில்லை என்ற எண்ணமே அவன் வாழ்க்கையின் உண்மையாக மாறிவிடும். அதேபோல் ஒருவர் தனது முன்னேற்றம், திறமை, வாய்ப்புகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தத் தொடங்கினால் மனம் அந்த திசையில் உள்ள விஷயங்களையே அதிகமாக காட்டத் தொடங்கும். அவன் புதிய வாய்ப்புகளை கவனிக்க ஆரம்பிப்பான். அவன் முயற்சிகளுக்கு சிறிய முன்னேற்றங்கள் கூட பெரியதாக தோன்றும். இதனால் அவன் நம்பிக்கை அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை அவனை மேலும் செயல்பட தூண்டும். இதுவே ஒரு நல்ல வட்டமாக மாறி அவன் வாழ்க்கையை உயர்த்தும். மனம் ஒரு நிலம் போன்றது. அதில் எந்த விதையை நாம் விதைக்கிறோமோ அதே அது வளர்க்கும். நல்ல விதை விதைத்தால் நல்ல பயிர் வரும். கெட்ட விதை விதைத்தால் கெட்ட பயிர் வரும். ஆனால் நிலம் எதையும் தேர்வு செய்யாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதே அது வளர்க்கும். அதுபோல மனமும் நாம் எதை கவனிக்கிறோமோ அதையே பெரிதாக்கி நமக்கு திரும்ப கொடுக்கிறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மனம் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்காது. அது நாம் கொடுக்கும் கவனத்தையே பின்பற்றும். அதனால்தான் நாம் விரும்பாத விஷயங்களையும் தொடர்ந்து நினைத்தால் அவை நம் வாழ்க்கையில் அதிகமாக தோன்றுகின்றன. நாம் அதை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டாலும் அதில் கவனம் செலுத்துவதால் மனம் அதை முக்கியமானதாக எடுத்துக் கொள்கிறது. எனவே நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் எனில் முதலில் நம் கவனத்தை மாற்ற வேண்டும். நாம் எதை பெரிதாக்க விரும்புகிறோமோ அதிலேயே தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு நாள் அல்லது 2 நாளில் நடக்கும் மாற்றம் அல்ல. தொடர்ந்து பயிற்சி செய்தால் மட்டுமே மனம் புதிய திசையில் நகரத் தொடங்கும். இறுதியாக ஒரு எளிய உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அதையே மனம் உண்மையாக மாற்றும். மனம் எதை கவனிக்கிறதோ அதுவே நம் வாழ்க்கையாக மாறும். 2வது ரகசியம், நீ எதை மனதில் இருந்து தள்ளி வைக்க முயற்சி செய்கிறாயோ அதுவே இன்னும் வலுவாகி உன்னை அதிகமாக கட்டுப்படுத்த தொடங்கும். மனதின் இயல்பு மிகவும் வித்தியாசமானது. நாம் ஒரு எண்ணத்தை இதை நினைக்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி தடுக்க முயன்றால் அந்த முயற்சியே அந்த எண்ணத்திற்கு மேலும் ஆற்றலை கொடுக்கிறது. காரணம், அந்த எண்ணத்தை தடுக்க நாம் அதை மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் நாம் தவிர்க்க நினைத்த எண்ணமே மனதில் அதிகமாக பதிந்து விடுகிறது. ஒரு எண்ணம் தோன்றும் போது அதை நாம் அமைதியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது மெதுவாக மறைந்து போகும். ஆனால் அதை தள்ளி வைக்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அந்த எண்ணத்துடன் நாம் போராட ஆரம்பிக்கிறோம். அந்த போராட்டம்தான் அந்த எண்ணத்தை இன்னும் வலுப்படுத்துகிறது. மனம் இதை ஒரு முக்கியமான விஷயம் என்று எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து நினைவில் வைத்திருக்க முயலும். உதாரணமாக, ஒருவர் எனக்கு பயம் வரக்கூடாது என்று நினைத்து கொண்டே இருந்தால் அவன் கவனம் முழுவதும் அந்த பயத்தின் மேல்தான் இருக்கும். அவன் அதை தடுக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த பயம் இன்னும் அதிகமாக உணரப்படும். அதேபோல், நான் தவறாக பேசக்கூடாது என்று தொடர்ந்து நினைத்து கொண்டால் மனம் அந்த தவறையே அதிகமாக கவனித்து அதை செய்யும் வாய்ப்பு கூட அதிகரிக்கிறது. இதன் காரணம் என்னவென்றால், மனம் மறுப்பு சொல்லை கவனிக்காது. அது முக்கியமான எண்ணத்தையே எடுத்துக்கொள்கிறது. நினைக்கக்கூடாது என்றாலும் மனம் நினைக்க என்ற பகுதியை மட்டும் பிடித்துக் கொள்கிறது. அதனால்தான் நாம் தடுக்க முயற்சிக்கும் விஷயமே அதிகமாக நினைவில் வருகிறது. மனதுடன் போராடுவது தீர்வு அல்ல. அதை அடக்க முயற்சிப்பதும் பலன் தராது. மாறாக அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடும் பழக்கம்தான் மனதை அமைதியாக்கும். நாம் எந்த ஒரு எண்ணத்தையும் தடுக்காமல், அதில் சிக்காமல், அதை கவனித்து விடுவித்தால் அது தானாகவே பலவீனமாகி மறைந்துவிடும். அதனால் வாழ்க்கையில் நாம் விரும்பாத விஷயங்களை தள்ளி வைக்க முயற்சி செய்வதை விட நம் கவனத்தை வேறு திசைக்கு மாற்றுவது மிகவும் முக்கியம். நாம் எதை வளர்க்க விரும்புகிறோமோ அதில் கவனம் செலுத்தினால் தேவையற்ற எண்ணங்கள் தானாகவே குறைந்து போகும். இறுதியாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மனதை கட்டாயப்படுத்த முடியாது. அதை புரிந்து கொண்டு மெதுவாக வழிநடத்த வேண்டும். நீ எதை தள்ளி வைக்க முயற்சி செய்கிறாயோ அதுவே வலுப்பெறும். நீ எதை அமைதியாக கவனிக்காமல் விடுகிறாயோ அது மெதுவாக மறைந்துவிடும். 3வது ரகசியம்,
வெறும் விருப்பம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. அந்த விருப்பத்தின் மீது நிலைத்த கவனம் இருக்கும்போதுதான் அது நிஜமாக மாறும். மனிதன் பல விஷயங்களை விரும்புகிறான். நல்ல வாழ்க்கை வேண்டும், பணத்தில் நிலை பெற வேண்டும், அமைதி வேண்டும், மதிப்பு வேண்டும் என்று எண்ணற்ற ஆசைகள் மனதில் தோன்றுகின்றன. ஆனால் இந்த ஆசைகள் வெறும் எண்ணங்களாகவே இருந்து விடுகின்றன. காரணம், அவற்றின் மீது நிலையான கவனம் இல்லை. ஒரு நாள் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம், மறுநாள் வேறு ஒன்றில் மனம் செல்கிறது. இப்படியாக மனம் தொடர்ந்து திசை மாறிக்கொண்டே இருந்தால் எந்த ஒரு விருப்பமும் ஆழமாக வேரூன்றி வளர முடியாது. விருப்பம் என்பது ஒரு விதை போன்றது. அந்த விதையை மனதில் விதைத்ததும் அது தானாகவே வளர்ந்து விடாது. அதற்கு தொடர்ந்து கவனம், நம்பிக்கை, முயற்சி ஆகியவை தேவை. நாம் ஒரு விஷயத்தை உண்மையாக விரும்புகிறோம் என்றால் அதை பற்றிய சிந்தனை தினமும் நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் மெதுவாக நம் செயல்களில் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த விருப்பம் ஒரு நிஜமாக மாறும். பல நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம் என்று சொன்னாலும் நம் கவனம் அதற்கு எதிரான திசையில் செல்கிறது. உதாரணமாக, ஒருவர் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் தினமும் தன்னால் முடியாது, சூழ்நிலை உதவாது, நான் தோல்வியடைவேன் என்ற எண்ணங்களில் கவனம் செலுத்துகிறார். இங்கே விருப்பம் ஒன்று, கவனம் மற்றொன்று. இந்த இரண்டிற்கும் இடையில் முரண்பாடு இருந்தால் மனம் எந்த திசையில் அதிகமாக கவனம் செலுத்துகிறதோ அதையே நிஜமாக மாற்றும். கவனம் என்பது மனதின் சக்தியை ஒரே இடத்தில் திரட்டும் ஒரு வழி. நாம் எதை தொடர்ந்து கவனிக்கிறோமோ அதற்கே மனம் ஆற்றல் அளிக்கிறது. அந்த ஆற்றல் தான் நம் சிந்தனையை உறுதியாக்கி செயல்களை உருவாக்குகிறது. செயல்கள் தொடர்ந்து நடந்தால் முடிவுகள் உருவாகின்றன. ஆகவே வெறும் விருப்பம் மட்டும் இருந்தால் அது ஒரு எண்ணமாகவே இருக்கும். ஆனால் அதனுடன் இணைந்த கவனம் இருந்தால் அது ஒரு செயலாக மாறும். மேலும் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் என்ன விரும்புகிறோம் என்பதில் தெளிவு இல்லை எனில் மனம் சிதறிவிடும். தெளிவான விருப்பம், நிலையான கவனம், தொடர்ந்து செயல்பாடு, இவை இணைந்தால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் தோன்றும். இல்லையெனில் ஆசைகள் பல இருந்தாலும் அவை நிஜமாக மாறாமல் போய்விடும். எனவே வாழ்க்கையில் நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அதை வெறும் ஆசையாக வைத்துக் கொள்ளாமல் அதில் தினமும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த கவனம்தான் விருப்பத்தை வலுப்படுத்தி அதை நிஜமாக மாற்றும் சக்தியாக மாறுகிறது. 4வது ரகசியம், மனிதன் உள்ளுக்குள் தொடர்ந்து சிந்திப்பதுதான் அவன் வெளியே அனுபவிக்கும் வாழ்க்கையாக மெதுவாக உருவாகிறது. வாழ்க்கையில் நாம் காணும் ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு நிலையும் வெளியிலிருந்து திடீரென உருவாகும் ஒன்றல்ல. அதன் தொடக்கம் எல்லாமே உள்ளார்ந்த சிந்தனைகளில் தான் இருக்கிறது. நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை எப்படி பார்க்கிறோம், உலகத்தை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதெல்லாம் மெதுவாக நம் செயல்களையும் முடிவுகளையும் பாதிக்க தொடங்குகிறது. அந்த செயல்களே காலப்போக்கில் நம் வாழ்க்கையின் வடிவமாக மாறுகின்றன. ஒரு மனிதன் உள்ளுக்குள் தன்னை பலவீனமானவன், முடியாதவன், வாய்ப்பு இல்லாதவன் என்று நினைத்து கொண்டே இருந்தால் அந்த சிந்தனைகள் அவன் நடத்தை மீது நேரடியாக தாக்கம் செலுத்தும். அவன் முயற்சி செய்ய தயங்குவான். ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்த பயப்படுவான். அவன் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், வளர்ச்சிக்கு வழிவகுக்காது. இவ்வாறு அவன் உள்ளார்ந்த சிந்தனை அவன் வெளிப்பட்ட வாழ்க்கையை கட்டுப்படுத்தி அவனை அதே இடத்தில் நிறுத்திவிடும். அதே நேரத்தில் ஒருவர் உள்ளுக்குள் தன்னை நம்பிக்கையுடன் பார்க்கத் தொடங்கினால் அவன் சிந்தனை முறையே மாறிவிடும். அவன் புதிய முயற்சிகளை செய்ய முன்வருவான். சவால்களை பயப்படாமல் எதிர்கொள்வான். தோல்வி வந்தாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவான். இவ்வாறு உள்ளார்ந்த நம்பிக்கை அவன் செயல்களை மாற்றி அவன் வாழ்க்கையை உயர்த்தத் தொடங்கும். உள்ளார்ந்த சிந்தனைகள் என்பது வெறும் எண்ணங்கள் மட்டுமல்ல, அவை ஒரு விதமான விதைகள். அந்த விதைகள் மனதில் ஆழமாக பதிந்தவுடன் அவை உணர்வுகளாக மாறுகின்றன. அந்த உணர்வுகள் செயல்களை உருவாக்குகின்றன. செயல்கள் பழக்கமாக மாறுகின்றன. பழக்கங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கின்றன. எனவே ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் அவன் உள்ளார்ந்த சிந்தனைகளை மாற்ற வேண்டும். மிக முக்கியமாக, பல நேரங்களில் நாம் நம்முடைய சிந்தனைகளை கவனிக்கவே மாட்டோம். அவை தானாகவே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த சிந்தனைகளே நம் வாழ்க்கையை அமைக்கின்றன. நாம் உணராமல் வைத்திருக்கும் பயம், சந்தேகம், குறை உணர்வு ஆகியவை வெளியில் பிரச்சனைகளாக தோன்றுகின்றன. அதேபோல் நம்பிக்கை, அமைதி, உறுதி போன்ற சிந்தனைகள் வெளியில் நல்ல வாய்ப்புகளாக, முன்னேற்றமாக வெளிப்படுகின்றன. எனவே வெளியில் மாற்றம் வேண்டும் என்று நினைப்பதற்கு முன் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். உள்ளார்ந்த சிந்தனைகள் தெளிவாகவும் நேர்மறையாகவும் மாறும்போது வெளிப்பட்ட வாழ்க்கை தானாகவே மாற்றமடையும். மனிதன் உள்ளே உருவாக்கும் உலகமே வெளியே அவன் வாழும் உலகமாக மாறுகிறது. 5வது ரகசியம், பயமும் சந்தேகமும் மனத்தின் ஆற்றலை மெதுவாக சிதைத்து மனிதனை தனது முழு திறனை பயன்படுத்த முடியாத நிலையில் தள்ளிவிடுகின்றன. மனிதனுக்குள் இயற்கையாகவே மிகுந்த ஆற்றல் உள்ளது.
அந்த ஆற்றல்தான் அவனை முன்னேற்றமடைய தூண்டும். ஆனால் அந்த ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்த தடையாக நிற்கும் இரண்டு முக்கியமான காரணங்கள் பயமும் சந்தேகமும் ஆகும். இவை வெளியிலிருந்து வருவதில்லை, அவை உள்ளே உருவாகி மனதை மெதுவாக பலவீனப்படுத்துகின்றன. பயம் என்பது எதிர்காலத்தில் ஏதோ தவறு நடக்கும் என்ற கற்பனை உணர்வு. அது நிஜமாக நடக்காத விஷயங்களையும் உண்மையாக தோற்றுவிக்கிறது. ஒரு மனிதன் ஏதாவது ஒரு செயலை செய்ய முன் வந்தால் அவன் மனதில் உடனே பல கேள்விகள் எழுகின்றன. நான் இதை செய்ய முடியுமா? தோல்வி அடைந்தால் என்ன ஆகும்? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? போன்ற எண்ணங்கள் தோன்றுகின்றன. இந்த எண்ணங்களே அவனை செயலில் இறங்காமல் தடுக்கின்றன. சந்தேகம் என்பது தன்னம்பிக்கையை மெதுவாக அழிக்கும் ஒரு உள்ளார்ந்த குரல். அது நாம் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும் தடை செய்கிறது. ஒருவர் தனது திறமையை பற்றியும் தன்னுடைய மதிப்பை பற்றியும் சந்தேகப்படத் தொடங்கினால் அவன் எந்த ஒரு வாய்ப்பையும் முழுமையாக பயன்படுத்த முடியாது. அவன் எடுக்கும் முயற்சிகள் பாதியில் நிற்கும். காரணம், அவன் உள்ளே உறுதியான நம்பிக்கை இல்லை. பயம் மற்றும் சந்தேகம் இரண்டும் சேரும்போது மனத்தின் ஆற்றல் சிதறிவிடுகிறது. நாம் ஒரு விஷயத்தை விரும்பினாலும் அதற்கான கவனம் மற்றும் முயற்சி முழுமையாக இருக்காது. மனம் ஒருபுறம் செல்ல விரும்பும், ஆனால் பயம் மற்றும் சந்தேகம் அதை இழுத்து நிறுத்தும். இதனால் உள்ளார்ந்த முரண்பாடு உருவாகிறது. இந்த முரண்பாடே மனிதனை முன்னேறாமல் தடுத்து அதே இடத்தில் நிறுத்திவிடுகிறது. மேலும் பயம் மற்றும் சந்தேகம் தொடர்ந்து மனதில் இருந்தால் அவை உணர்வுகளாக மாறி உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மன அமைதி குலைகிறது, கவனம் சிதறுகிறது, தீர்மானம் எடுக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இவ்வாறு மனதின் சக்தி குறைந்து செயல்திறன் குறைகிறது. இதற்கு மாற்றாக ஒருவர் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால் பயம் மெதுவாக குறையும். அவன் தன்னையே நம்ப தொடங்கினால் சந்தேகம் இடம் இழக்கும். இது ஒரே நாளில் நிகழும் மாற்றம் அல்ல, ஆனால் தொடர்ந்து சரியான சிந்தனையை வளர்த்தால் மனம் உறுதியானதாக மாறும். அந்த உறுதியே மனத்தின் ஆற்றலை ஒரே திசையில் செலுத்த உதவும். எனவே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் பயத்தையும் சந்தேகத்தையும் எதிர்த்து போராட வேண்டியதில்லை. அவற்றை புரிந்து கொண்டு நம்பிக்கையால் மாற்ற வேண்டும். மனம் உறுதியாக இருந்தால் அதன் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அந்த சக்தி தான் மனிதனை அவன் விரும்பும் உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆறாவது ரகசியம், மனிதன் தனது கவனத்தை எந்த திசைக்கு மாற்றுகிறானோ அந்த திசையிலேயே அவன் உணர்வுகள் உருவாகின்றன. அந்த உணர்வுகள் மாறும்போது அவன் வாழ்க்கையின் முழு அனுபவமும் மெதுவாக மாறத் தொடங்குகிறது. மனிதன் அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்வும் வெளியில் நடக்கும் நிகழ்வுகளால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அந்த நிகழ்வுகளை நாம் எப்படி கவனிக்கிறோம், எந்த விஷயத்தில் மனதை நிலைநிறுத்துகிறோம் என்பதுதான் உணர்வுகளை உருவாக்குகிறது. ஒரே சூழ்நிலையை இரு மனிதர்கள் அனுபவித்தாலும் அவர்களின் கவனம் வேறுபட்டால் அவர்கள் உணரும் உணர்வுகளும் முற்றிலும் மாறுபடும். உதாரணமாக, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் உள்ள குறைகளை மட்டுமே தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தால் அவன் மனதில் தானாகவே கவலை, ஏமாற்றம், மன அழுத்தம் போன்ற உணர்வுகள் உருவாகும். ஆனால் அதே மனிதன் தனது வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்கள், சிறிய முன்னேற்றங்கள், கிடைத்த வாய்ப்புகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தத் தொடங்கினால் அவன் மனதில் நன்றி உணர்வு, அமைதி, நம்பிக்கை போன்ற உணர்வுகள் உருவாகத் தொடங்கும். வெளிப்புற சூழ்நிலை அதே இருந்தாலும் கவனம் மாறுவதால் உணர்வு மாறுகிறது. இந்த உணர்வுகளே நம் செயல்களை வழிநடத்துகின்றன. நாம் எப்படி உணர்கிறோமோ அதன்படி நாம் நடக்கிறோம். அமைதி மற்றும் நம்பிக்கை இருக்கும்போது நாம் தெளிவாக சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்க முடியும். ஆனால் பயம் மற்றும் கவலை இருக்கும்போது நாம் குழப்பத்துடன் செயல்படுகிறோம். இதனால் பெறப்படும் முடிவுகளும் மாறுபடுகின்றன. இந்த முடிவுகளின் தொடர்ச்சிதான் நம் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது. கவனம் என்பது மனதின் திசை மாற்றி போன்றது. அதை எங்கு செலுத்துகிறோமோ மனம் அதே பாதையில் செல்லும். மனம் சென்ற இடத்தில் உணர்வுகள் உருவாகின்றன. அந்த உணர்வுகள் நம் வாழ்க்கையின் அனுபவத்தை நிர்ணயிக்கின்றன. எனவே வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் கவனத்தை மாற்ற வேண்டும். இது வெளியிலிருந்து தொடங்க வேண்டிய ஒன்று அல்ல, உள்ளே இருந்து தொடங்க வேண்டிய மாற்றம். மேலும் கவனத்தை மாற்றுவது என்பது பிரச்சனைகளை மறுப்பது அல்ல. அது பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் தீர்வுகளின் மீது மனதை செலுத்துவது. நாம் எதை வளர்க்க விரும்புகிறோமோ அதில் தொடர்ந்து கவனம் செலுத்தும் போது தேவையற்ற உணர்வுகள் மெதுவாக குறைந்து தேவையான உணர்வுகள் வலுப்பெறத் தொடங்கும். எனவே வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், முன்னேற்றம் வேண்டும் என்றால் அதற்கான உணர்வுகளை உருவாக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் மாறும்போது உணர்வுகள் மாறும். உணர்வுகள் மாறும்போது நம் செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது வாழ்க்கை தானாகவே புதிய திசையில் நகரத் தொடங்கும். ஏழாவது ரகசியம், மனிதன் தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கும் எண்ணங்களே மெதுவாக அவன் வாழ்க்கையின் வடிவமாக மாறுகின்றன. ஒரு எண்ணம் மனதில் தோன்றுவது சாதாரணம். ஆனால் அந்த எண்ணத்தை நாம் தினமும் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால் அது மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது.
அந்த ஆழமான சிந்தனை தான் பின்னர் நம் உணர்வுகளையும் நடத்தையையும் வழிநடத்துகிறது. இதனால் ஒரு சாதாரண எண்ணம் கூட காலப்போக்கில் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் சக்தியாக மாறுகிறது. நாம் எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அதை பற்றிய நம்பிக்கை மெதுவாக உருவாகிறது. அந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் உறுதியாகும் போது அது நம் செயல்களில் வெளிப்படத் தொடங்குகிறது. நாம் எடுக்கும் முடிவுகள், நாம் பேசும் வார்த்தைகள், நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே அந்த சிந்தனையின் தாக்கத்தில் உருவாகின்றன. இவ்வாறு சிந்தனை செயலாக மாறி செயல்கள் பழக்கமாகி பழக்கங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒரு மனிதன் தொடர்ந்து தன்னை பற்றிய எதிர்மறை எண்ணங்களில் மூழ்கிக் கொண்டே இருந்தால் அவன் வாழ்க்கையும் அதே திசையில் நகரும். அவன் வாய்ப்புகளை கவனிக்க மாட்டான். அவன் முன்னேற முயற்சிக்க மாட்டான். அவன் உள்ளார்ந்த நம்பிக்கை குறைந்து அவன் வாழ்க்கை நிலைமையும் அதே போல் நிலைத்துவிடும். இதற்கு மாறாக ஒருவர் தொடர்ந்து நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் அவன் மனம் அந்த திசையில் வேலை செய்ய தொடங்கும். அவன் செயல்களில் மாற்றம் வரும். அவன் புதிய வாய்ப்புகளை உருவாக்கத் தொடங்குவான். மிக முக்கியமாக மனம் நிஜத்தையும் கற்பனையையும் தனியாக பிரித்து பார்க்காது. நாம் எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அதை மனம் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. அதனால்தான் நாம் எதை தொடர்ந்து சிந்திக்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்குகிறது. இது ஒரு நாளில் நிகழும் மாற்றம் அல்ல, ஆனால் தினசரி சிந்தனைகள் சேர்ந்து மெதுவாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. நாம் ஒரு விதையை தினமும் நீர் ஊற்றி பராமரித்தால் அது ஒரு நாளில் மரமாக மாறும். அதுபோல நாம் எந்த சிந்தனையை தினமும் வளர்க்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் வேரூன்றி ஒரு உண்மையான அனுபவமாக மாறுகிறது. நல்ல சிந்தனைகளை தொடர்ந்து வளர்த்தால் நல்ல வாழ்க்கை உருவாகும். தவறான சிந்தனைகளை தொடர்ந்து வளர்த்தால் அவை பிரச்சனைகளாக மாறும். எனவே நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் அது வெறும் சிந்தனை அல்ல, அது நாளை நம் வாழ்க்கையாக மாறப்போகும் விதை. நீ தொடர்ந்து நினைப்பதே ஒரு நாள் உன் வாழ்க்கையாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. முடிவாக நீ வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை விரும்புகிறாயானால் அதை வெளியில் தேடி அலைவதற்கு பதிலாக உன் உள்ளத்தை நோக்கி பார்ப்பது மிக முக்கியம். வெளிப்புற சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் அவற்றை எப்படி அனுபவிக்கிறாய் என்பதை தீர்மானிப்பது உன் மனமே. எனவே முதலில் உன் மனதை புரிந்து கொள். அது எவ்வாறு சிந்திக்கிறது, எதை கவனிக்கிறது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை கவனமாக அறிந்து கொள். அந்த புரிதல் தான் மாற்றத்தின் முதல் படி. அடுத்து அந்த மனதை சரியான திசையில் மெதுவாக வழிநடத்து. அது ஒரு நாளில் நடக்கும் மாற்றம் அல்ல, ஆனால் தினமும் சிறிது சிறிதாக உன் சிந்தனைகளை கவனித்து தேவையற்ற எண்ணங்களை விடுவித்து உன்னை முன்னேற்றும் எண்ணங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் மனம் புதிய வழியில் பழகத் தொடங்கும். அந்த மாற்றம் உன் உணர்வுகளில் பிரதிபலிக்கும். உணர்வுகள் மாறும்போது உன் செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது உன் வாழ்க்கை மெதுவாக புதிய பாதையில் செல்லத் தொடங்கும். நினைவில் கொள், நீ எதை தொடர்ந்து நினைக்கிறாயோ அதுவே நாளை உன் வாழ்க்கையாக மாறும். அது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. எனவே இன்று முதல் உன் சிந்தனைகளை கவனமாக தேர்வு செய். உன்னை உயர்த்தும் எண்ணங்களை வளர்த்து உன்னை தடுக்கின்ற எண்ணங்களை விடுவித்து விடு. இந்த உண்மையை உன் வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்கு. தினமும் சில நிமிடங்கள் உன் மனதை கவனித்துப் பாரு. உன் கவனத்தை நீ விரும்பும் வாழ்க்கையின் மீது செலுத்து. அந்த பயணத்தை இன்றே தொடங்கு. நீ மாற்றத்தை எதிர்பார்க்காதே, நீயே அந்த மாற்றமாக மாறு. இப்பொழுது ஒரு முடிவு செய். இந்த நிமிடத்திலிருந்தே உன் சிந்தனைகளை மாற்றத் தொடங்கு. தினமும் குறைந்தபட்சம் சில நிமிடங்கள் உன் மனதை கவனித்து நீ விரும்பும் வாழ்க்கையை தெளிவாக நினைத்து அதில் கவனம் செலுத்து. இந்த உண்மையை உன் வாழ்க்கையில் செயல்படுத்து. இந்த கருத்துக்கள் உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களுக்கும் உதவி செய். மேலும் இப்படியான ஆழமான சிந்தனைகளை தொடர்ந்து அறிய இந்த பயணத்தில் இணைந்து கொண்டிரு. உன் மாற்றம் இன்றே ஆரம்பமாகட்டும்.